கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லலாமா? சங்கீதம் 55:22 வாசிக்கலாம். சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை, உன் சுமையை வைத்துவிடு, அப்பொழுது அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். எல்லாரும் வாசிக்கலாமா வசனத்தை? சத்தமா ஒன்று சேர சொல்லலாம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், தள்ளாட விடார். எனக்கு ஞாபகம் இருக்கு, தேவன் இந்த தொழுவத்தை, இந்த மந்தையை ஆரம்பிக்கும் போது இந்த ஒத்த வசனத்தை எடுத்து தொடர்ந்து 8 வாரம் 9 வாரம் பிரசங்கம் பண்ணார். நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரே வசனத்தை வச்சு, ஞாபகம் இருக்கா யாருக்காவது? ஒரே வசனம்தான். இந்த வசனத்தை வச்சு 9 வாரம் 10 வாரம் போச்சு. ஒரு சீரிஸ் மாதிரி போச்சு. அந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வச்சிட்டு எடு. அப்படி எழுதியிருக்கா? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வச்சிட்டு எடு அப்படின்னா வைத்து விடு. நீ அப்படி வச்சிட்டு விட்டுட்டனா அவர் என்ன செய்வாராம்? ஆதரிப்பார். ஏன்னா அவருடைய கேரக்டர், அவருடைய குணம் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடார். அவருடைய குணம் அப்படி. ஆமென். அந்த வசனத்தை எடுத்துட்டு வேற ஆங்கிள் இன்னைக்கு போறோம். கவனிங்க, நம்ம ஆத்துமாவுல, நம்ம நெஞ்சில, நம்ம மனசுல, நம்ம உள்ளத்துல, நம்ம இருதயத்துல அமைதி இல்ல, அமைதி நிலவல. என்னல நிலவல, அமைதி இல்ல அப்படின்னா புரிஞ்சுக்கணும், மனசு போராடிட்டு இருக்குன்னு அர்த்தம். என்ன ஆடிட்டு இருக்கு? போராடிட்டு இருக்குன்னு அர்த்தம். நம்ம மனசுல என்ன இல்லைன்னா, நம்ம மன சூழ்நிலை, நம்ம மன நிலைமையில ஒரு ஹார்ம், ஒரு அமைதி, ஒரு கூல். இதான் சொல்லுவாங்க, கூல் அப்படிம்பாங்க. சொல்றாங்களா? ஒரு கூல், ஒரு அமைதி நிலவல இல்ல அப்படின்னா அது எதை காமிக்குது அப்படின்னா, மனசு போராடிட்டு இருக்கு. அதாவது மனசுக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். மனசு போராடுதுன்னா என்ன அர்த்தம்? மனசு சண்டை போட்டு கிடக்கு உள்ளுக்குள்ள. அதான் என்ன இல்லாம போயிடுச்சு, அமைதி இல்லாம போயிடுச்சு. சரி, வீட்டுல கணவன் மனைவி சண்டை போட்டாங்கன்னா என்ன இல்லாம போயிடும்? நான் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருந்தேன், அந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. என்ன வார்த்தை அது? அமைதி. சரி, வீட்டுல நிம்மதியே இல்லப்பா, வீட்டுக்கு வந்தாலே சண்டைக்காடு அப்படி சொல்றாங்களா? ஏன்? அமைதி இல்லை, நிம்மதி இல்லை. வீட்டுக்கு வந்தா எப்ப பார்த்தாலும் அக்கப்போர். என்ன போர்? அக்கப்போர், போர், யுத்தம், சண்டை. கவனிங்க, சண்டை இருக்கிற இடத்துல அமைதி இருக்காது, அமைதி இருக்கிற இடத்துல சண்டை இருக்காது. ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு பகையாளி, ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு எதிராளி. அமைதி இருக்கும்போது சண்டை வந்தா அமைதி வெளியே ஓடிடும். சண்டை இருக்கும்போது அமைதி எட்டி கூட பார்க்காது. ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு சேராது, பகையாளி. ஆமென் சொல்லலாமா? சரி பாருங்க, நம்ம மனசுல ஒரு அமைதி இல்லை, ஒரு நிம்மதி இல்லைன்னா மனசு போராடிட்டு இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறீங்க? நம்ம மனசு போராடிட்டு இருக்கு, நம்ம மனசுக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்ப சொன்னதை வச்சு சொல்லுங்க பார்ப்போம். நம்ம மனசுல அமைதி இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க புரிஞ்சுக்கணும், அதுதான் அடையாளமே நம்ம மனசு போராடிட்டு இருக்குன்னு அர்த்தம்.
சண்டை ஓட்டு கிடக்கு அப்படின்னு அர்த்தம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வாய் சண்டை, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கை சண்டை, என்ன தெரியும். ஆனா மனசு சண்டை போடுறது தெரிஞ்சிருக்கா? தெரியாது, நமக்கு தெரியாது. நம்ம மனசுக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கு. எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, மனசுல அமைதி இருக்காது, நிம்மதி இருக்காது. இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சரி, மனசு போராடுறதுக்கு சில சிம்டம்ஸ் நான் சொல்றேன், கவனிங்க. எதெல்லாம் மனசை போராடுற மாதிரி இருக்குங்கிறத சொல்றேன், கவனிங்க. மனசு கவலைப்படுறது. கவலைப்படுதா? கவலைப்பட்டா ரொம்ப அமைதியா இருப்பீங்க. ரொம்ப அமைதியா இருக்குமா மனசு? பேரமைதியா இருக்குமா மனசு? கவலைப்படுறது. அப்புறம் மனசுல ஒரு விதமான பயம் குடிகொள்றது. எதிர்கால பயம், நிகழ்கால பயம், நடந்தது நினைச்சு கவலைப்படுறது, நடந்தது நினைச்சு பயப்படுறது. மனசுல ஒரு பயம் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? மனசு போராடிட்டு இருக்குன்னு அர்த்தம். இங்க போராடுறதுன்னா சண்டை போடுற மாதிரி அந்த சீன்லயே வரக்கூடாது. மனசுல கவலை இருந்தாலே அது ஒரு போராட்டம், மனசுல பயம் இருந்தாலும் அது ஒரு மன போராட்டம். அப்புறம் மனசுல படபடப்பு இருக்கா? படபடப்பு, இதெல்லாம் ஒரு போராட்டம். அப்புறம் மனசு பதறது. பதறுதா? ஐயோ வரப்புற 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 என்ன செய்யப்படுற? பதறது. அப்புறம் டென்ஷன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? டென்ஷன் ஆகாத, டென்ஷன். அப்புறம் பரபரப்பா இருக்கும் மனசு, ஒரு இடத்துல நிக்காது. இங்க சுத்த அங்க சுத்த அங்க சுத்த சுத்திட்டே வரும். பரபரப்பு, இதெல்லாமே போராட்டம். அப்புறம் பகை, வெறுப்பு, கசப்பு, அப்புறம் குழப்பம். அப்படியே குழம்பிட்டே இருக்கும், குழப்பத்திலேயே இருக்கும், தெளிவாவே இருக்காது. மனசு குழம்புறது என்ன அர்த்தம்? மனசுல போராட்டம் இருக்குன்னு அர்த்தம். மனசு பாவம் ஏதோ விஷயத்தோட அது போராடிட்டு கிடக்கு அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுக்குங்க, இதான் மனசு. மன போராட்டம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே ஒரு வகையான மன போராட்டம். மனசு போராடிட்டு இருக்கு, மனசு போராடிட்டு இருக்கு. சந்தேகம், இதை விட்டு வைக்க கூடாது. சந்தேகம், இதெல்லாம் மன போராட்டம். உன்னை நினைச்சு சந்தேகப்பட்டே இருக்கிறது, இதெல்லாம் மன போராட்டம். இது எல்லாமே ஒரு மன போராட்டம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுக்கும் சங்கீதம் 55:22க்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சது, கை கொண்டு வர்றது இன்னைக்கும் இதுதான். இப்படி மனசு போராடிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா, இந்த மாதிரி மனசு போராடிட்டு இருக்க மாதிரி தெரியுதுன்னா எந்த மாதிரி? கவலைப்படுற மாதிரி, பயப்படுற மாதிரி, குழம்பிட்டே இருக்கிற மாதிரி, குழம்பிட்டே இருக்கிற மாதிரி, சந்தேகப்பட்டே இருக்கிற மாதிரி, டென்ஷனா இருக்கிற மாதிரி, கோவப்படுற மாதிரி, பகை, கசப்பு, எரிச்சல், இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கு மனசு அப்படின்னு தெரிய வருதுன்னா, உடனே கர்த்தர் பார்த்துக்குவார் அப்படிங்கிற மாத்திரை எடுத்து போட்டுருவேன். நான் அந்த விசுவாசத்தை அந்த வாத்தியத்துக்குள்ள போட்டுருவேன். கர்த்தர் சாட்சியா இருக்கிறார், சொல்றது உண்மைன்னு அவர் தெரியும். மனசு ஒரு மாதிரி படபட போறதுனாலே கர்த்தரை பார்த்துக்குவார். மனசு போராடிட்டு இருக்குனாலே, என்னை மீறி என்னை அறியாம எனக்கே தெரியாம மனசுல ஒரு போராட்டம் வந்துருச்சுன்னா உடனே மாத்திரை எடுத்து போட்டணும். கர்த்தர் பார்த்துக்குவார். சங்கீதம் 55:22 மறக்க கூடாது. கர்த்தர் பார்த்துக்குவார். ஒருவேளை போராட தொடங்க போதுனாலும் போச்சு, எடுத்து போட்டணும் தப்புன்னு. போராடிட்டு இருந்தாலும் சரி, போராட்டத்தை தொடங்கினாலும் சரி, ரெண்டுக்கு என்னதான் தீர்வு? கர்த்தர் பார்த்துக்குவார் அப்படிங்கிற டேப்லெட், டானிக்கு, மருந்து தான், மெடிசன் தான் தீர்வு. தூக்கி உள்ள போடணும். ஆமீன். போராட்டம் இல்லாத மனசு இருக்கா? அப்படிலாம் என்ன அர்த்தம்? கவலைப்படாத மனசு இருக்கா? பயப்படாத மனசு இருக்கா? பதற்றப்படாத மனசு இருக்கா? அப்ப நமக்கு இந்த மாத்திரை மஸ்ட், அவசியம், கையில வச்சுக்கணும். அப்படிலாம் எப்பயுமே மனசுல நிப்பாட்டிக்கணும் அந்த வார்த்தைய. கர்த்தர் பார்த்துக்குவாரு. போராட்டம் வருதா?
எப்படி எழுத போறேன்னு தெரியல எக்ஸாம், எப்படி இதை பண்ண போறேன்ட்டு ஒரு மாதிரி பட்டப்படப்பு வந்துட்டாலும் தூக்கி உள்ள போடணும், பட்டுன்னு போட்டுறணும், உடனே உள்ள போடணும். ஆமென். பார்த்துக்குவாருங்கிற விசுவாசம் மனசுல இருக்கிற வரைக்கும் மனசு போராட மனசுக்கு வாய்ப்பே இல்லை. கேரண்டியா சொல்றேன் நான். கர்த்தர் பார்த்துக்குவார் அப்படிங்கிற ஃபெய்த்து மனசுல இருக்கிற வரைக்கும் மனசு அலைபாயவோ போராடவோ அதுக்கு வாய்ப்பே இல்லை. துளியும் வாய்ப்பு இல்லை, துளியும் வாய்ப்பு இல்லை. கர்த்தர் பார்த்துக்குவார் என்று விசுவாசிக்கிறவன் எதற்கும் பதறான். ஏசாயால சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசிக்கிறவன் பதறான். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், கர்த்தர் பார்த்துக்குவார்னு விசுவாசிக்கிறவன் எதற்கும் பதறான், எதற்குமே பதறான், அஞ்சவே மாட்டான். வரட்டுண்டா அப்படிம்பா, வர்றது வரட்டுண்டா. கர்த்தர் பார்த்துக்குவார் என்கிற விசுவாசிக்கிறவன் எதற்கும் பதறான். இப்படி விசுவாசிக்கிறவன் எல்லாத்துக்கும் பயப்படுவான், எல்லாத்துக்கும் பதறுவான், எல்லாத்துக்கும் பதறுவான். உன்னை கண்டா பதறுவான், யானை கண்டா பதறுவான், கிளியை கண்டா எதை பார்த்தாலும் பதறுவான். கர்த்தர் பார்த்துக்குவார்னு விசுவாசிக்கிறவன் எதற்கும் பதறான், எதற்கும் பதறான். இதுதான் சங்கீதம் 42 நினைக்கிறேன். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் சீயோன் பருவத்தை போல அசையாமல் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்களாம். இதுதான் அது. வானமே இடிஞ்சு விழுந்தாலும் நிப்பான் எனக்குன்னு. வானம் இடிஞ்சு விழ போதெல்லாம் ஓடுங்கனாலும் நிற்பான். பாத்துருவோம்டா, கர்த்தரை பார்த்து பாரு அவர்ரா. ஆமென். சரிதானா? சங்கீதம் 125 சங்கீதத்துல இந்த வார்த்தை வரும். சீயோன் பருவத்தை போல அசையாமல் நிற்பான். அவன் தான் அவன். இவன் தான் இன்னொரு வருஷம் சொல்லப்பட்டிருக்க சங்கீதத்துல, துர்ச்செய்தியை கேட்கிறதினால் அவன் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திட்டனாயிருக்கும். இதான் அந்த வசனம். கர்த்தர் பார்த்துக்குவான்னு நிற்கும், அது எதுக்கும் பயப்படாது. ஆமென். அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டது, மன அமைதிதான் மனசுக்கு தேவையான முக்கியமான பிளஸிங். ஃபர்ஸ்ட் பிளஸிங் அதான், கீ பிளஸிங் அதுதான். மனசுக்கு நிறைய பிளஸிங் இருக்கு, சமாதானம், உற்சாகம், என்னென்னமோ இருக்கு. ஆனா எது மூத்த பிள்ளை அப்படின்னா சமாதானம். மனசுல சமாதானம் இல்லாம சந்தோஷத்துக்கு வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே கிடையாது. சமாதானங்கிற கேட்டு ஓப்பன் ஆனத்தான் சந்தோஷங்கிற கேட்டு ஓப்பன் ஆகும். இதுல போச்சு. அப்ப என்ட்ரி கேட்டே எதுதான், நுழைவு வாயில எதுதான், நுழைவு ஆசீர்வாதமே சமாதானம் தான். சமாதானம். மனசுல அமைதி முக்கியமான ஆசீர்வாதம். நான் அனுபவிச்சதை சொல்றேன், முக்கியமான ஆசீர்வாதம். அப்ப மனசுல அமைதி வேணும்னா நமக்கு என்ன வேணும்? பார்த்துக்குவாருங்கிற ஃபெய்த் டேப்லெட் வேணும், கண்டிப்பா வேணும். இல்லைன்னா மனசு டான்ஸ் ஆடிடும். அது வாயை அடக்கவே முடியாது, அது ஓட்டத்தை நிறுத்தவே முடியாது. அது இப்படி இங்கேருந்து அங்க சீரும். நான் முந்தி நிற்கும், ஐயோ ஐயோ ஐயோன்னு கதரும். கர்த்தர் பார்த்துக்குவாருங்கிற ஃபெய்த்து, அந்த மாத்திரை, அந்த டேப்லெட்டு மனசுல போராட்டத்தை அப்படியே ஆஃப் பண்ணும். ஆஃப் பண்ணி ஒரு பேர் அமைதியை உள்ள கொண்டு வரும். என்ன அமைதி அது? கர்த்தர் பார்த்துக்குவாருங்கிற ஃபெய்த்து தருகிற அமைதி சின்ன அமைதி கிடையாது, எல்லாரும் தருகிற அந்த அமைதி கிடையாது. இது பேர் அமைதி, இது தெய்வீக அமைதி, இது தேவன் தருகிற அமைதி, இது தேவனே தருகிற ஒரு பீஸ்ஃபுல் அமைதி. அமைதி. அப்ப நான் ஆண்டவரை பார்த்து சொன்னது, மனசை அமைதிப்படுத்துகிற, மனசை அமைதியா வச்சுக்கிற சத்தியத்தை எனக்கு நீங்க தெரியப்படுத்துறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லியிருக்கேன். நான் இது எனக்கு தெரியப்படுத்திருக்கீங்க. மனசை எப்படிரா அமைதியா வச்சுக்கிறது, மனசை எப்படிரா அமைதிப்படுத்துறது, அதுக்குரிய ஃபெய்த் எதிரா, அதுக்குரிய வேர்டு எதிரா, அதுக்குரிய வழி எதிரா, அதுக்குரிய மாத்திரை எதியான்னு எனக்கு தேவன் தெரியப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். அதை உங்களுக்கு தேவன் தெரியப்படுத்துற.
ஏன்னா நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியும். இது அப்படியே புரியும். பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. கலக்கத்துல, குழப்பத்துல, புலம்பல்ல இப்படி சொல்லி பாருங்க, அது எப்படி சடனா ஆஃப் ஆகுதுன்னு பாருங்க. அந்த குழப்பம் அப்படியே ஆஃப் ஆகும். ஒரு பெரிய சச்சரவு அப்படியே ஆஃப் ஆகும். மனசு அப்படியே ஒரு அமைதி நிலைக்கு வரும். ஆமேனா? அதனால சாதாரண வார்த்தை இல்லை அது. நம்ம சரியா அதை கையாள தெரியல, அது சரியா போதிக்கவும் இல்லை. கர்த்தர் நல்லவர். புரிஞ்சுக்கிட்டோமா? சங்கீதம் 55:22 புரிஞ்சுக்கிட்டோமா? அப்ப கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு அப்படின்னா என்ன அர்த்தம்? கவலைப்படாத, பயப்படாத, குழம்பாத, டென்ஷன் ஆகாத, எரிச்சல் ஆகாத, ஏன் பதற, ஏன் படபடப்பா இருக்கிற, ஏன் அதையும் போட்டு குழப்பிட்டு இருக்கிற, பாரத்தை வச்சு விடு. தட் மீன்ஸ் கர்த்தர் பார்த்துக்குவான்னு விடு அப்படின்னு அர்த்தம். நீங்க கர்த்தர் பார்த்துக்குவார்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா அவர் தலையில நீங்க பாரத்தை வைக்கிறீங்கன்னு அர்த்தம். எப்படிங்க கர்த்தர் தலையில போய் என் பாரத்தை வைக்க முடியும் அப்படின்னா, கர்த்தர் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டீனாலே பாரம் அங்க போயிடும். அங்க நீங்க வைக்கிறதா அர்த்தம். இதை ஸ்பிரிச்சுவலா பண்றோம் நம்ம. ஆமேனா? கர்த்தர் நல்லவர். சொன்னதை செய்யும் அளவும் யாக்கோப்புக்கு தேவன் சொன்ன பிளஸ்ஸிங், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. இந்த வசனத்தை, இந்த வேர்டை இன்னைக்கு காலையில ஆண்டவர் எனக்கு பண்ணாரு, பிளஸ் பண்ணாரு. இதை அப்படியே கொஞ்சம் கவனிக்க வைக்கும்போது அதுவே இன்னைக்கு டாபிக்கா உங்களுக்கு மாறிடுச்சு. அதான் நீ செய்தி. உங்களுக்கு சொன்ன இதை செய்யும் அளவும் கைவிட மாட்டான். ஆபிரகாம் என்னதான் சேட்டை பண்ணினாலும் என்ன பண்ணாரு? சேட்டை. என்ன சேட்டை? உனக்கு உன் கற்ப பிறப்பானவனே நான் உனக்கு சொல்ற வாக்குத்தத்தை எல்லாம் சொல்லியும் ஆபிரகாம் சாராள் பேச்சை கேட்டு அடிமை பெண்ணாகி ஆகார கல்யாணம் முடிச்சு இஸ்மாயிலை பெத்துட்டாரு. இது என்னது? சேட்டை. ஆபிரகாம் சேட்டை பண்ணினாலும் ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னதை ஆபிரகாமுக்கு செய்யும் அளவும் ஆபிரகாம் அவர் கைவிடல. நம்பலாமா? அத ஆபிரகாமுக்கு ஈசாக்க உனக்கு தருவேண்டான்ட்டு சொன்ன அந்த வார்த்தைய ஆபிரகாம் என்னதான் சேட்டை பண்ணாலும் ஆபிரகாமுக்கு அவர் சொன்ன அந்த வார்த்தைய செய்கிற வரைக்கும் ஆபிரகாம கைவிடல, விட்டு விலகவே இல்லை. ஆபிரகாம், நீ வேணா சேட்டை பண்ணிட்டு போடா, நான் உன்கிட்ட சொன்னதை செய்யற வரைக்கும் உன்னை கைவிடுற ஐடியாவே எனக்கு இல்லடான்ட்டு, எனக்கு ஐடியா இல்லைன்ட்டு. அப்ப நம்ம சேட்டைகள் தேவன் நமக்கு சொன்னதை விட்டு அவரை விளக்க முடியாது. இதான் நான் அறிஞ்சுக்கிட்ட சத்தியம். இது வேற, அது வேற. ஆமென். அடுத்து கவனிங்க. அவரு நம்மளை கைவிடவே மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கிறதுனாலதான், யாரு? நான் சொன்னதை கைவிடவே மாட்டேன், அது வரைக்கும் உன்னை நான் கைவிடுவதும் இல்லைன்னு அவரு ஒத்த காலில் பிடிவாதமா இருக்கிறதுனாலதான் நாம எத்தனை தடவை விழுந்து திரும்ப திரும்ப எந்திக்கிறோம், தோத்தாலும் திரும்ப திரும்ப ஜெயிக்கிறோம். எத்தனை தடவை விழுந்தாலும் திரும்ப திரும்ப எப்படிப்பா நீ எந்திக்கிற? எத்தனை தடவை தோத்தாலும் ஏன்பா எப்படிப்பா நீ திரும்ப திரும்ப ஜெயிக்கிறன்னா, ரகசியம் என்கிட்ட எதுவும் கிடையாது, இங்கே கிடையாது. மேட்ரு எங்க இருக்கு? அவர்கிட்ட இருக்கு. இது நம்பலாமா? மனப்பூர்வமா நான் நம்புறேன். நான் எத்தனை தடவையோ நான் விசுவாசத்துல பேக் அடிச்சாலும் எத்தனை தடவையோ விசுவாசத்தை விட்டுட்டு போயிடலாம் நினைச்சாலும்
திரும்ப 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 அந்த ட்ராக்லயே வந்து நிக்கிறதுக்கு காரணம் நான் இல்ல, நீ இந்த ட்ராக்ல தான்டா இருக்கணும்ட்டு அவர் பிடிவாதமா இருக்கிறாரு. நீ இந்த விசுவாசத்துல தான்டா இருக்கணும் அப்படின்னு தலை பிடிவாதமா இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆமேனா? அப்ப நான் ரட்சிக்கப்பட்டே ஆகணும்ட்டு அவர் பிடிவாதம் காமிக்கிறதுனாலதான் என்னால ரட்சிக்கப்படாம இருக்க முடியல. என்னால முடியல. தலை பிடிவாதமா இருக்கிறாரு. ஆமேனா? அதனால நீங்க ரொம்ப முயற்சிலாம் பண்ணி ரொம்ப யோசிச்சு நான் பயங்கரமா சிரிச்சு பார்த்தேன் பிரதர், அதனால இந்த ரசிக்கப்படுறதான் கரெக்டாக முடிவெடுத்தேன், அதெல்லாம் வந்து கதை. அப்படி இல்லை, அது கதை. அவரு ஒத்த கல்ல நிக்கிறாரு. மாவனே நீ சர்ச்சுக்கு வந்தே ஆகணும், மாவனே நீ இந்த வந்தே ஆகணும். இந்த பிடிவாதம் அவர் காமிக்கிறதுனால நாம எத்தனை தடவை பேக் அடிச்சாலும் ட்ராக் வந்து நிக்கிறோம். ஆமேனா? கர்த்தர் நல்லவர். அப்ப கவனிங்க, நம்ம விஷயத்துல தேவன், நம்முடைய ஒரு விஷயத்துல ஒரு காரியத்துல தேவன் பிடிவாதமா இருக்கிறாரு அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்முடைய ஒரு விஷயத்துல நம்முடைய ஒரு காரியத்துல தேவன் பிடிவாதமா இருக்கிறாரு அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறேன். அந்த விஷயத்த வேணாம், அந்த விஷயத்த வேணாம் நான் அப்படின்னு பல தடவை நினைச்சாலும், ரூம்பு போட்டு நைட்டு யோசிச்சு காலில் வந்தாலும் திரும்ப திரும்ப நான் அதான் செய்வேன். நான் அதை செய்யற மாதிரியே வரும் சூழ்நிலை. என்ன அர்த்தம்? தலை பிடிவாதமா இருக்குன்னு அர்த்தம். அவர் பிடிவாதம் காட்டுறாரு அப்படின்னு அர்த்தம். இதுதான் அடையாளம். உதாரணம் காமிக்கிறேன், கவனிங்க. கர்த்தர் நம்முடைய ஒரு காரியத்துல நம்முடைய விஷயத்துல பிடிவாதம் காமிச்சிட்டாருன்னா, என்ன காமிச்சிட்டாருன்னா, பிடிவாதம் காமிச்சிட்டாருன்னா நம்மளை ஒரு வழி பண்ணிடுவாரு. பி கேர்ஃபுல். நம்மளை ஒரு வழி பண்ணாம விட மாட்டார். மோசே இஸ்ரவேல் தேசத்துல போய் எகிப்துல போய் இஸ்ரவேலர்களை மீட்டு வர்றதுக்கு பார்வோன்ட்ட போடான்ட்டு தேவன் பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா மோசே பிடிவாதம் காட்டுறான். அந்த பிடிவாதத்தினுடைய வெளிப்பாடு தான் காரணங்கள். இது நான் இப்படி, நான் அப்படி, அங்க போனா இப்படி, இங்க போனா இப்படி கேள்வி கேட்பான். வரிசைக்கு காரணம். இந்த காரணத்தினுடைய உள்நோக்கம் என்ன? போக மாட்டேன், போக மாட்டேன். சரிங்களா? இவன் இவ்வளவு பிடிவாதம் பண்ணி இவ்வளவு காரணங்களை சொல்லியும் தேவன் திரும்ப திரும்ப ஒரு பதில் சொல்லிட்டே இருப்பாரு. கவனிச்சீங்களா? அப்ப என்ன அர்த்தம்? அவர் பிடிவாதம் பிடிக்கிறாருன்னு அர்த்தம். ரெண்டு பிடிவாதமும் மோதிட்டு இருக்கு. மோசே இங்கிட்டு மோதுறான், தேவன் இப்படி மோதுறாரு. ஜெயிச்ச பிடிவாதம் எது? தேவன். பார்வோன் இஸ்ரவேலர்களை விட மாட்டேன்னு பிடிவாதம் பண்றானா? தேவன் விடுறான்னு பிடிவாதம் பண்றார். ரோல் பண்ணது மோசே, பின்னால இருந்து செயல்படுத்தினது தேவன். மோசே வெறும் அம்புதான் வெறும் அம்புதான். வில்லு அவர் கையில இருக்கு, விட்டாரு. மோசே பேசுறாரு பார்வோன்ட்ட. அப்ப பார்வோன் யாருக்கு எதிர்த்து நிக்கிறான்? யாருடைய பிடிவாதத்துக்கு எதிர் பிடிவாதமா நிக்கிறான்? கர்த்தருடைய பிடிவாதத்துக்கு எதிர் பிடிவாதமா பார்வோன் நிக்கிறான். ஜெயிச்ச பிடிவாதம் எது? தேவன். தேவன் இஸ்ரவேலர்களை எகிப்துல இருந்து வெளியேற்றணும்ட்டு பிடிவாதமா இருந்துட்டார்ல. அதனாலதான் பார்வோன் ஒரு வழி ஆனான். அவன் ஒரு வழி பண்ணாமடல. அவர் எகிப்து தேசத்தை ஒரு வழி பண்ணிட்டாரு. நம்பலாமா? பண்ணிட்டாரு. ஆமேன். அப்புறம் யோனா தீர்க்கதரிசி, நினிவேக்கு போடா அப்படின்னு இவர் சொன்னா
இவன் எங்க டிக்கெட் எடுக்கிறான்? தர்சீசுக்கு போறாரு. இவர் நினைக்கிறாரு, யோனா ஆண்டவர் நினைவுக்கு போக சொன்னாரு, நாமும் தர்சீசுக்கு டிக்கெட் எடுத்திருக்கோம். ஆண்டவருக்கு சித்தம் இல்லாமல் இருக்குமானால் இந்த டிக்கெட் கிடைச்சிருக்குமா? ஆண்டவருக்கு சித்தம் இல்லாமல் இருக்குமானால் இந்த கப்பல் வந்திருக்குமா? அது நம்மளை ஏத்திக்குவாங்களா? நமக்கு இந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்குமா? நம்மளை அங்கீகரிச்சிருப்பாங்களா? எல்லாம் தேவ சித்தம் பிரதர். கர்த்தர் சித்தமா இருக்கிறார். என் போக்கை ஆசீர்வதிக்கிறார். இல்ல, நினிவேக்கு போடான்னு கர்த்தர் சொன்னாரு. யோனா தர்சீசுக்கு போனாரு. சரிங்களா? ஆனா நினிவே மக்களை யோனாவை கொண்டு காப்பாத்தணுங்கிறது அந்த விஷயத்துல தேவன் பிடிவாதம் காமிக்கிறாரு. பிடிவாதம். ஆனா நினிவேக்கு போக மாட்டேன்னு யோனா பிடிவாதம் காமிக்கிறாரு. அவர் அந்த பிடிவாதத்தின் உச்சம் எப்படி இருந்தது தெரியுமா? கப்பல்ல போயிட்டு இருக்கிறாரு, தண்ணி உள்ள வந்து முழுக போகுது. யோனா தெரியுது நம்ம தப்பு பண்ணியிருக்கிறோம், நம்மால் தான் இந்த வேலையை பண்றாரு, எல்லாமே தெரியுது. அப்ப மனம் திரும்பாம என்ன சொல்றாரு? அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட், என்ன கடல்ல தூக்கி போட்டுருங்க, எல்லாமே சரியாகும். இப்படித்தான் சொன்னானே தவிர, அவன் சொன்னதை வச்சு நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், அவனுடைய பிடிவாதத்தின் உச்சம் எப்படி இருந்ததுன்னா, கடல்ல விழுந்து சாக ரெடி, நினிவேக்கு போக மாட்டேன் சொல்றான். சாக ரெடிங்கிறான், நினிவேக்கு மட்டும் போக மாட்டேங்கிறான். என்ன பிடிவாதம் பாருங்க. யாருக்கு? கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய யோனாவுக்கு. நம்மால் விட்டாரா? ஓ, கடல் தூக்கி போட்டு செத்து போயிட்டீங்கன்னா நான் தோத்துருவேன்னு நினைக்கிறியா தம்பி? நான் தோத்துருவேனாக்கும். என் பிடிவாதம் உன் பிடிவாதம் மேலே தோத்து போச்சு நினைக்கிறியா? தூக்கி போடுங்கடா, தூக்கி போடு, நடக்கிறத பாரு. தூக்கி போட்டியா? போ, வரும் பாரு இப்ப பெரிய மீன். அப்புறம் இப்ப என்ன? மன்னிச்சிருங்க ஆண்டவரே, கிருபையை போக்கடிச்சிட்டேன், வாடா வா வா. அதனால இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் பிடிவாதத்துக்கு முன்னாடி யோனா பிடிவாதம் ஒன்றும் நிற்க முடியல. அவர் பிடிவாதத்துக்கு முன்னாடி மோசே பிடிவாதம் நிற்க முடியல. அவர் பிடிவாதத்துக்கு முன்னாடி எகிப்து பார்வோனினுடைய பிடிவாதம் நிக்கல, ஜெயிக்கல. ஆமேனா? அதனாலதான் நான் சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன், நாம ரட்சிக்கப்படுற விஷயத்துல, நாம பரலோகத்துக்கு போற விஷயத்துல, நாம ஒரு பாவத்தை விடுகிற விஷயத்துல, நாம அவருக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை விடுற விஷயத்துல அவர் பிடிவாதமா இருக்கிறார்னா நம்ம தொலைஞ்சோன்னு அர்த்தம். நம்ம தொலைஞ்சோம். நம்மளை ஒரு வழி பண்ணி தூக்கிடுவாரு. நானும் உடைக்கலாம் பாக்குறேன், கையை வச்சு மறைச்சிட்டே இருக்கிற, விடுறா, கை எடுத்து போறான் மேல வந்துருவாரு. ஆமேன். தாவீத சாகடிக்கிறதுல சவுல் பிடிவாதமா இருந்தான். எத்தனை தடவை ஈட்டி வச்சு எறிகிறான் டைனிங் டேபிள்ல. அப்புறம் சுரமண்டலம் வாசிக்கும் போது இவன் நல்லா இருக்குன்ட்டு இவன் வாசிச்சா, இவன் சாகன்ட்டு அவன் எந்திக்கிறான், சவுல் எந்திக்கிறான். சவுல் நல்லா இருக்குன்னு தாவீது வாசிக்கிறான் சுரமண்டலத்தை, தாவீது சாகன்மேட்டு ஈட்டி எறிகிறான் அவன் சவுல். எப்படி இருக்கு பாருங்க காட்சி. எத்தனை தடவை ஈட்டி எறிகிறான். ஈட்டி தாவீது மேல படவே மாட்டேது, குறி தப்புது. ஏன்? சவுலு தாவீது சாகுறதுல பிடிவாதமா இருந்தான். ஆனா தாவீது சாக கூடாதுங்கிறதுல அவர் பிடிவாதமா இருக்கிறாரு. அப்புறம் எப்படி தாவீது சாவான்? எப்படி சாவான்? எத்தனை தடவை அவனை நாய் மாதிரி துரத்துனான் சவுல். எத்தனை தடவை துரத்துனான். ஒரு இடத்துல கூட தாவீது சவுல் கைக்கு மாட்டவே இல்லையே. இது தாவீதுடைய திறமையா? அவருடைய பிடிவாதம். தாவீது இப்ப சாகக்கூடாடா சவுலே, சவுலே. சவுல் பிடிவாதம்
கர்த்தருடைய பிடிவாதத்துக்கு முன்பாக தோற்று போனது. ஆமென். அப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, முடிப்போம், நாம மட்டும் இல்ல, நம்மை படைத்த இறைவனும் பிடிவாதம் பிடிக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நாம மட்டும் பிடிவாதம் பிடிக்கிறது கிடையாது, அவரும் பிடிவாதம் பண்றாரு. ஆமென். ஆனா அவர் பிடிவாதத்துக்கு முன்னால நம்ம பிடிவாதம் ஜெயிக்கவே ஜெயிக்காதுங்கிறதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஜெயிக்கவே ஜெயிக்காது. சபைக்கு வரணும்னு நினைக்கிறவங்கள வர வேணான்னு பிடிச்சு வச்சிருக்கியா தம்பி? பாத்துரலாம் உன் பிடிவாதமா என் பிடிவாதமா? நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சிருக்கும். பாத்துரலாம் உன் பிடிவாதமா ஏன் பிடிவாதமா? இந்த சத்தத்தை காதுல வாங்கிட்டு தான் நான் அமைதியா இருக்கேன். பாத்துரலாம் எத்தனை நாளைக்கும் பாத்துரலாம். ஆனாப்பட்ட பார்வோனே விழுந்துட்டானே கீழே. நீங்க எல்லாம் யாரு? யாரப்பா? என்ன பவர் இருக்கு? பரலோகத்தினுடைய பவரே பிடிவாதம் காமிச்சிட்டு இருக்கு. ஆப்டால் மனுஷன் என்ன உன் பிடிவாதம் ஜெயிச்சிட போகுது? பாத்துடலாம். யார் பிடிவாதம் ஜெயிக்கும்? சபைக்கு விடவே மாட்டேன், நான் தான் குடும்ப தலைவன், நான் சொல்றதான் கேட்கன்ட்டு பிடிவாதம் பண்றியா? வர்றாரு. யார் பிடிவாதம் ஜெயிக்கும்னு பாத்துடலாம். இந்த சப்ஜெக்ட் எவ்வளவு உண்மைங்கிறத நான் நிஜத்தை பார்ப்போம்ல. இது உண்மைங்கிறத நான் பார்ப்போமே. பார்த்துருவோம். நம்பலாமா? நான் நம்புறேன். சும்மா சொல்ல, வைராக்கியமா நம்புறேன் நான். இது நடக்கும். ஆமேன். கடைசியில பார்வோனை என்னமா பண்ணிட்டாரு? அவனுடைய மூத்த பிள்ளைய, அவனுடைய தலைப்பிள்ளைய அடிச்சவனையும் பார்வோன் சொன்ன வார்த்தை, தயவு செய்து போயிருங்க, எங்களே ஆசீர்வதிங்க. விடமாட்டேன்னு சொன்ன அந்த பிடிவாதம் கடைசி அடி பண்ணிது. தயவு செய்து போயிருங்க, எங்களை பிளஸ் பண்ணுங்க. சொல்ல வைக்கிறாரா பாருங்களேன். பழைய ஏற்பாட்டில் மட்டும் இது நடக்கல, இன்னைக்கு இது நடக்கும். அது அன்னைக்கு நடந்த கதை கிடையாது, இன்னைக்கு நடந்த வரலாறு இது நடக்கும். ஆமே. அதனால நாம் அறிஞ்சிக்க வேண்டியது, கர்த்தர்கிட்ட பிடிவாதம் பிடிக்க கூடாது. ஒரு காரியத்துல தேவன் பிடிவாதமா இருக்கிறாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்ம வேண்டாம் சொல்லுவோம், திரும்ப திரும்ப அதை செய்யடான்னு சொல்லுவார், அங்கதான் வருவோம். நம்ம நிர்பந்திக்கப்படுவோம். பிடிக்கலன்னு சொல்லுவோம், அங்கதான் நிப்பாட்டுவார், போய் அங்கதான் நிப்பாட்டுவார். நினிவேக்கு போக பிடிக்கல, யோனா நீ அங்கதான் வந்தாகணும். எனக்கு எகிப்து தேசத்துல போய் மீட்க பிடிக்கல, மோசே நீ அங்கதான் போயாகணும். நான் உனக்கு விடுற மாதிரி இல்லை. புரிஞ்சுக்கணும். ஓ, பிடிவாதமா இருக்கிறார் தலை. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம பிடிவாதத்தை ஸ்டாப் பண்ணணும். ஆமேனா? ஸ்டாப் பண்றதா நமக்கு மரியாதை. இல்லைன்னா நில குலைஞ்சி ஸ்டாப் பண்ற மாதிரி வந்துடும். அடிச்சு ஒட்டச்சு நம்மளை ஸ்டாப் பண்ணி வச்சிருவாரு. ஆமேன். அவருடைய இந்த பிடிவாதத்தை தான் பைபிள் சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் சொல்லுது. வைராக்கியம். இந்த பிடிவாதத்துக்கு என்ன பேரு? வைராக்கியம். அவர் வைராக்கியமா இருக்கிறார். இதைத்தான் யாக்கோபு சொல்றாரு, நமக்குள் வாசமா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வைராக்கிய வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார். வைராக்கியம் அர்த்தம் பிடிவாதம். நீ பரிசுத்தம் ஆகணும்டா, நீ சினிமா பார்க்க கூடாதுடா, நான் வாஞ்சியா இருக்கேன்டா. வைராக்கியம் பிடிவாதம்டா. நீ பாக்குறியா? பாரு பிடிக்கிறோம் பாரு. இதான் நமக்குள்ள பிடிவாதமா உட்காந்து இருக்கிறாரு. நம்மளை சரி பண்றதுக்கு தப்பிக்க முடியாது. ஊழியம் பண்ணிட்டு ஆகணும் அப்படின்னா நான் தப்பிக்க முடியாது. வாய்ப்பே இல்லை. இதைத்தான் யோபு முடிக்கலாம். இதைத்தான் யோபு சொல்றாரு, அவரோ வென்றால் ஒரே மனதாய் இருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார்? யோபு இதை பேசுறாரு இந்த ஆங்கிள், இந்த ஆஸ்பெக்ட்ல. அவரோ வென்றால் ஒரே மனதா இருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார்? அப்படின்னா அர்த்தம் விவாதமா இருக்கிறார். நானும் நைட்டு கத்துறேன், பகல்ல கத்துறேன், நைட்டு கத்துறேன். அவரோ வென்றால்
இப்பெல்லாம் மாற்ற முடியாதுன்ட்டு பிடிவாதமா இருக்கிறார். வெயிட் பண்றா யோபு, 42ஆம் அதிகாரம் வரட்டும் அப்படிங்கிறார். அவரை திருப்பத்தக்கவன் யார்? கவனிங்க, அவர் பிடிவாதத்தை ஜெயிக்க மட்டும் முடியாதுன்னு இல்ல, அவர் பிடிவாதம் நம்ம மாற்றவும் முடியாது, மாற்றவும் முடியாது. அவர் பிடிவாதம் பிடிச்சா பிடிவாதம் பிடிச்சதுதான். அதனாலதான் யோபு இதை புரிஞ்சுக்கிட்டு சொல்றாரு, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. இதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சொன்னதை செய்யும் அளவும் ஏன் அவர் கைவிட மாட்டேங்கிறாருன்னா பிடிவாதம் பிடிக்கிறாரு. அதான் அபிரகாமே, ஈசாக்க உனக்கு தருவேன்னா தருவேண்டா, பிடிவாதம். அப்ப கைவிட மாட்டாரு. ஏன் கைவிட மாட்டேங்கிறான்னா பிடிவாதமா இருக்கிறாரு. ஏன் கைவிட மாட்டாரியா? கைவிட மாட்டாரு. பயப்படாதீங்க. பயம் போயிடுச்சா? மனசுல அமைதி வருதா? அதனால கவலைப்படாதீங்க. தேவன் நம்முடைய விஷயத்துல நம்ம மேல அவருக்கு ஒரு பிடிவாதம் இருக்கு, சரிங்களா? அந்த பிடிவாதம் நம்மளை கைவிடாது. எங்கெங்க உங்களை சரி பண்ணணுமோ அங்கங்க சரி பண்ணி எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ தள்ளி விட்டுருவாரு. ஆமைன்னா